வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மற்றும் ஒரு அப்டேட்ஸ் கிடச்சாச்சு. ஃபைனலாக நம்ம காவேரியோட அப்டேட்ஸ் கிடச்சாச்சுங்க. காவேரியும் கொடைக்கானல் போகிறாங்க, யமுனாவும் போகிறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு வெஹிக்கலில் போகிறாங்க போல். ஸோ அந்த அப்டேட் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. மை கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் நமக்கு ஷேர் பண்ணது நம்ம கங்கா. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். பிகாஸ் யாரெல்லாம் போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக கங்கா, காவேரி, யமுனா 3 பேரும் ஒரு காரில் போகிறாங்க. ஸோ மேபி மற்றவங்களும் வேறு ஒரு வெஹிக்கலில் வருவாங்க. பட் கண்டிப்பாக விஜய் இருப்பார். விஜய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அப்கமிங் அண்ட் கொடைக்கானல் வீக்காக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ராக் இருக்கும். ஏன்னா கொடைக்கானல் வீக்கா ஸ்பெஷலில் எவ்வளோ ஸ்பெஷல் மூமெண்ட் நம்ம வீக்கா ஃபேன்ஸ்க்கு அதை வாயால் சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தெரியல என்ன பண்ண போகிறாங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நான் இன்விடேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இது கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் விஜயோட அப்டேட் வந்துச்சுன்னா நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் ஈவினிங் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் யாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்கமிங் ட்ராக், இப்போ போயிட்டு இருக்க ட்ராக்லாம் பார்த்துன்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. அந்த ஹாப்பியாக சொல்ல எனக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணி ஹாப்பியாக அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்.